ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற நாங்கள் குடியிருக்கிற வீட்டை பார்த்துட்டு, அப்போ உங்கள் மாமியார் வீடு வந்து விலாக் எடுத்து காட்டுங்க, ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தீங்க. சிலர் புதுசா வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்க மாமியார் வீடா? அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது நாங்க வந்து வாடகைக்கு இருக்க வாடகை வீடு. இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்க ஆமாம், வீடு. ஸோ பிரியாவோட மாமியார் வீடு. மாமியார் வீடு இது என் வீடு தான் இனிமேல். கமெண்ட்ல நெறைய பேர் வந்து மாமியார் வீட வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டிருந்தீங்க. ஸோ அத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல வந்து கிளியரா பார்க்க போறோம். ம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் க்ளீன் அந்த ஆமா. மாதிரிலாம் எதுவும் பண்ணல. கிளீன்லாம் எதுவும் பண்ணல. இருக்கிறதே இருக்கிறத இருக்கிற அப்படியே மாதிரி காட்டலாம் காட்டுறோம் அப்படின்ற நாங்கள். ம். அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ம். ரெடி பண்ணி அது அப்படி ஒன்றும் நல்ல பேர் வாங்கணும்னு இல்லை. ஆமா. இருக்கிறத அதனால் அப்படியே இருக்கிறது காட்டலாம் இருக்கிற மாதிரி அப்படின்ற நாங்கள் ஒரு வந்து பிளான்ல தான் காட்டிக்கலாம் காட்டலாம் அப்படின்னு அப்படின்ட்டு இருக்கோம். சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போது ஒரு சில வீட்டுக்குள்ளே விஷயங்கள் போகலாம். அப்படியே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அதையும் நாங்கள் வந்து சொல்லிடுறோம். என்ன ஒரு ரீசன்றதை அது போக போக உங்களுக்கு வந்து சொல்லும்போது அதெல்லாம் கிளியராக தெரிய வரும். இந்த ஆமாம், ரீசன் தான் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க வேணாம். ஆமாம். நார்மலாக எங்கள் வீடு சிம்பிளாக இருக்கும் சூப்பர், வீடு. ஆனால் நல்லா இருக்கும். சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரோட்லேருந்து வரணுன்னா இந்த சைடு தான் நம்ம வந்து வண்டியெல்லாம் கொண்டு வருவோம். கொஞ்சம் வரப்பு மாதிரி தான் இருக்கும். அதிலே வந்து எங்கள் வீட்டுக்காரெலாம் நல்லா சூப்பராக ஓட்டிகிட்டு வந்துடுவார். அப்புறம் ஜாங்கோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே கட்டி வைப்போம். வெயில் வந்ததுனால இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவரை. அதுவும் இல்லாமல் நாங்கள் விலாகும் உள்ளே போய் காட்டணும் இல்லையா இடத்த, அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அதனால் இவர் இந்த பக்கம் பிடிச்சி கட்டி வச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது வந்து இன்ட்ரோ பேசணும் இல்லைங்களா? ஸோ ஹைட் எப்பவுமே எங்களுக்கு வந்து ப்ராப்ளம். அதனால் செல்ஃபி எடுத்தாலே பிரியாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று கீழே போட்டுருவோம் ஹைட்டுக்கு. ஸோ அதான் கீழே இருக்குது. செல்ஃபியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன காட்டினார்னா அவர் தலை மறைஞ்சிரும், அவரை காட்டினா என் தலை மறைஞ்சிரும். இதே பிரச்சனை தான் எங்களுக்கு எப்போவுமே. எங்கே போனாலும் ஒரு மனை. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் மனையை தூக்கிட்டு போயிட்டோம். நாங்கள் குட்டி ஸ்டூல் மாதிரி இருக்குல்ல மனை பிளாஸ்டிக்கில், அதை தூக்கிட்டு போயிட்டோம். இப்போ வந்து இங்கே இதை போட்டு நின்று இருக்கோம். பேக் கேமரானா பின்னாடி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம், யாராச்சும் தள்ளி நின்று பிரச்சனை இல்லை. இது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வச்சுருக்காரு அந்த மனையை. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து பார்த்துக்கலாம். உள்ளே நுழைஞ்சதுமே நேராக நம்ம வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே. இங்கே ஒரு ரூம், அப்புறம் இங்கே ஒன்று. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்குது. எதுவும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னெலாம். இந்த இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோ வச்சுருக்கோங்க. அப்புறமா இங்கே பூஜை ரூம், இங்கே தான் வந்து சாமி படம் விளக்கெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே சும்மா கொஞ்சம் பாக்ஸில் பொருளுங்க, அப்புறம் பாத்திரம் அது இருக்கும், அதாவது பித்தளை பாத்திரம்லாம் இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இங்கே தான் வந்து கிச்சன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்டி இருந்தாங்க. ஆனால் அத்தைக்கு வந்து இங்கே ரொம்ப குப்புன்னு இருக்கும் இல்லையா, சமைக்கிறதுக்கு காற்றுல வெளில போகாது அப்படின்றதுனால அத்தை வந்து வெளியில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்காங்க. இவர் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது காலியாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காங்க. லேப்டாப் வச்சுக்கிறது, படிக்கிறதுக்கு புக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அவ்வளோதான், இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். இந்த ரூம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் எக்ஸாமுக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் ஒரு 9, 9:30 வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்து படிப்பேன். காலையில் ஆமாம் இந்த இடத்துல ஆமாம் பேக்கெலாம் இருக்குது, கொண்டு வந்து பேகு இங்கே ஒரு பாயை போட்டுட்டு இங்கே தான் உட்காந்து படிப்பேன். இந்த ஸ்டூல் இங்கே வச்சுட்டு ஆமாம் இங்கே தான் உட்காந்து படிப்பேன். மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் சாப்பிட்டுட்டு மதிய நேரத்தில் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவேன். ஏன்னா இங்கே மதிய நேரத்தில் வந்து வெயிலுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேர்க்கும், படிக்கவே முடியாது. ஆமாம் ஷீட் வீடு அப்படின்றனால ரொம்ப வேர்க்கும், படிக்க முடியாது. அப்படின்றனால மதிய நேரத்தில் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவேன், மரத்துக்கடியில் உட்காந்து படிப்பேன். ஆமாம் அங்கே தான் நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆமாம் புக்காக இருந்துச்சு. அப்போ எல்லாம் புக்கெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ தான் படிக்கிற ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் தான் கோயம்புத்தூருக்கு போயிட்டான் அப்படின்ட்டு அந்த இடத்த வேறு இடத்துக்கு ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி வேறு ஒரு இடத்துல அங்கே வச்சுட்டாங்க, பாக்ஸில் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வேறு பொருளெல்லாம் இங்கே வச்சுட்டாங்க. இப்போ இந்த ரூம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ரூம், அதாவது உள்ளே வாசப்படி உள்ளே வந்தோடனே இதுதான் இருக்கும் பெருசாக. இங்கே வந்து கட்டில் போட்டோம். இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அங்கே டிவி வச்சுருக்கோம். இங்கே ஒரு கட்டில், சும்மா கொடி வந்து வீட்டுக்குள்ளேயே துணி போடுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வேற என்ன, ஒன்றுமே இல்லை. ஃபேன் ஒன்று இருக்கும், டேபிள் ஃபேன் தான் உள்ளே வச்சுருப்பாங்க. வெளியில் தான் சீலிங் ஃபேன் போட்டிருக்கோம், உள்ளே வந்து டேபிள் ஃபேன் தான். இங்கே வந்து சமைக்கிறதுக்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து சமைக்கிறதுக்காக கட்டியிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து சமைக்க முடியலன்னு இங்கே மாற்றிக்கிட்டாங்க அத்தை. அப்புறம் அப்படியே வெளில வந்துடலாம்.
அவள்தான் எங்கள் ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு இடம் காமிச்சிட்டா முடிஞ்சிடும். பக்கத்துலேயே இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஓப்பனாகவே கதவெல்லாம் எதுவும் வைக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். இதுவும் ஷீட் தான். இங்கே வந்ததில் தான் நிறைய பேக், இங்கே பேக்குக்கு பஞ்சமே இருக்காது எங்கள் மாமியார் வீட்டில். எல்லாம் ஒயர் பேக் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே காய்கறி அந்த குழம்பு செய்கிறதுக்கு எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. காய்கறி எல்லாமே அங்கே உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதால இங்கே வச்சுருப்பாங்க. அப்பப்போ யூஸ் பண்ணுறது வந்து வச்சுக்குவாங்க. எல்லாமே வந்து வீடு காடு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் வச்சுக்குவாங்க. இது தனியாக அது தனியாக வந்து நம்மளால் பிரித்து வைக்க முடியாது பார்த்தீங்களா. இப்போது தனியாக வேறு எங்கன்னா வீடு இருக்குது காட்டில் மட்டும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள் மட்டும் இருக்கும். இங்கே எல்லாமே வந்து மிங்கிளாக தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு பொருள் மாறி மாறி இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதாங்க, இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து படுத்துக்குவாங்க. மழை டைம்லலாம் காற்று கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னா இங்கே வெயில் காலத்துலலாம் படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் உள்ளே படுத்துக்குவோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த தரை போட்டது, மேலே ஷீட் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுச்சு. ஸோ இந்த சைடில் இருக்க ஷீட்லாம் இப்போ தான் போட்டது. ஸோ இங்கே இருக்க கொஞ்சம் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். காட்டுக்கு தேவையான பொருட்கள் அது இதுன்னு இருக்கனால, அப்புறம் எங்கள் மாமனாரோட உரம் இருக்குது, உரம் அது இதுன்னு கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்கனால அது இதுன்னு தேவையில்லாத பொருட்களும் இருக்கும். அப்பாவை எடுத்து போட சொன்னால் எடுத்தே போட மாட்டுறாரு. நாங்கள் வந்து இங்கே தான் தூங்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். ஃபேனும் வந்து காற்று வரலன்னா நாங்கள் வந்து ஃபேன் போட்டுப்போம். மேலே சீலிங் ஃபேன் இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் காற்று வரல. வந்த அன்றைக்கி தான் அன்றைக்கி நைட்டு மழையும் வந்துருச்சு, அதனால் காற்று இல்லாமல் இருந்தது. மீதி 2-3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காற்று, ஃபேனே போட்டுக்கலாம் நாங்கள் நைட்டு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. பாத்திரம்லாம் கழுவி இங்கே வந்து யூஸ் பண்ணிப்போம். இங்கே தண்ணி வந்து வச்சுருப்போம். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஹோம் டூர் வந்து காட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. இங்கேயும் காட்டிடலாம்ப்பா. இதுக்கு உரம் அதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அது பக்கத்துலேயே இங்கே வந்து ஆட்டுக்கு தானே, ஆடு தொட்டி, ஆடு கட்டுறதுக்கு பட்டி. ஐயோ வளர்றேன், கொட்டானே சொல்லிக்கலாம். கொட்டா தான் நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம். ஆடு கொட்டா அது வந்து வச்சுருக்காங்க. நைட் ஆனால் கொண்டு வந்து கட்டிடுவோம் சேஃப்டியாக, நல்லா சேஃப்டியாக தூங்கிட்டோம் அவர் அப்படின்னு. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். நாங்கள் வந்து தப்பாக வந்து கைட் பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். இது வேறு ஏதோ குருவின்னு. ஆக்சுவலாக இதான் தூக்கணாங்குருவி. நான் வந்து இவங்ககிட்ட கேட்டேன், இது வேறு ஏதோ குருவியாக இருக்கே, தூக்கணாங்குருவி கூட்டில் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக தூக்கணாங்குருவி தான் அது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ தான் பச்சையாக கட்டிகிட்ருக்கு, கூடு கட்டிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி ஒவ்வொரு கூடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கேமரா கொண்டு வந்திருந்தால் நல்லா க்ளோஸ்அப்லேயே காமிச்சிருக்கலாம். செம்மையாக கலர் கலராக இருக்குது குருவி. எங்கள் கிணத்துக்கிட்ட போகிறோம் நாங்கள். அங்கே இங்கே விட அங்கே இன்னும் செம்மையாக சூப்பராக இருக்கும். அங்கே வந்து வரத்துக்கு மனசே வராது நமக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும். காற்று நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நிஜமாகவே இந்த இடம் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். கத்தாதீங்கடா, கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். இல்லை அங்கேருந்து வரும்போதே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஆடு பகலில் இங்கே தான் வச்சுருப்போம் நாங்கள். குட்டி இருப்பாங்க 2 பேர். 2 நாள் தான் ஆச்சு பிறந்து. நாங்கள் வந்த அடுத்த நாள் தான். தெரியுறாங்களா? தெரியுறாங்க 2 பேரும். 2மே பசங்க தான். ஆமாம், 2மே பசங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா கூடவே இருக்கிறாங்கப்பா. யாருப்பா அது, என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு என் பசங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா வந்து முறைக்கிறாங்க. சரி நம்ம இப்போ வந்து கிளம்பிடலாம். வாழை, நெல்லிக்காய் மரம், வாழைத்தோப்பு, தோட்டம் இருக்குது, வாழை தோட்டம். இது கொஞ்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுல எல்லாம் விழுந்து கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போ காற்றுல விழுந்து கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் கல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டின கல். இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து பொறுக்க முடியல, கொஞ்ச நேரம் பசிக்குது போல், நெல்லிக்காயை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப புளிக்குதா? கொஞ்சம் பழுக்கல போல இருக்கா, அதனால பிஞ்சாக இருக்கும். நான் தான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னால், இல்லை பரவாயில்ல நான் வந்து கொஞ்சம் தான் இருந்தது, எல்லாம் கொட்டி போச்சு. ஆமாங்க, மரம் ஃபுல்லாக இருந்து. எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்பா கால் பண்ணிகிட்டே இருந்தார். பண்ணுறப்பெல்லாம் இதே நெல்லிக்காய் நிறையா இருக்குது, வாங்க எடுத்துகிட்டு போங்க, ஊறுகாய் போடுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். ஆனால் அந்த டைமில் லீவ் கிடைக்கல. பெருசாக ஆயிடுச்சு, அதையும் பிடிச்சி சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தார். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கல், குட்டி மலை மாதிரி. ஆமாம், மலை மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ கிணறு வெட்டினோம், அதுலேயே எங்களுக்கு வந்து பாதி கடன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னும் வீடு கட்டல, பாதி கடன் ஆகிடுச்சு. போர் போட்டோம், அதில் ஒரு போரில் தண்ணியே வரல. இன்னொரு போர் போட்டோம், அதுவும் ரொம்ப ஆழமாக போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மோட்ரு அது இதுன்னு வாங்கி நிறைய செலவாயிடுச்சிங்க. அதனால தான் வந்து இன்னும் வீடு கட்டல.
அதுக்குள்ள கிணறு வந்து ரொம்ப அதுக்குள்ள வந்து அவசியமாயிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்து தண்ணி பத்தல. காட்டில் தண்ணி இருந்தால் தான் 2 பயிர் பண்ண முடியும், கொஞ்சம் விவசாயத்தில் லாபம் எடுத்தால் தான் கடனை கட்ட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணிட்டாரு, கிணறு வெட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு கிணறு வெட்டினாரு. அது ஆழம் போக போக தண்ணியும் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்ற ரீசனுக்காக நல்ல ஆழமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. போரும் போடணும். ஆமாம், கடன் அதிகமாகிடுச்சு. புதுசா கிணறு வெட்டினது இல்லை, ஆல்ரெடி இருந்ததுதான், ஆனால் அது மூடிடுச்சு. திரும்ப அவங்க புதுசாக வெட்டி நிறைய செலவாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான இடத்த வந்து உங்கள்கிட்ட நான் வந்து காட்டியே ஆகணும். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நான் உட்காந்து படித்தது. நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, காலையில் ஆனால் அங்கே வந்து வீட்டில் உட்காந்து படிப்பேன், மதியம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவேன், இந்த மரத்துக்கிட்ட வந்துடுவேன், இந்த டயரில் இங்கே வந்து உட்காந்துக்குவேன். இது அப்போ நான் எடுத்து வந்து போட்ட போர்டு தான் இன்னும் அப்படியே இருக்குது. ரொம்ப நேரம் உட்கார முடியாது. சாயறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலகை ஒன்று இருக்குது. அந்த பலகை எங்கேன்னு தெரியல. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்குவேன். அது பெருசாக வரும்போது அதில் வந்து சாஞ்சிக்குவேன். நான் சாஞ்சிட்டு இங்கே தான் உட்காந்து நான் படிப்பேன். இதுக்குள்ளே இல்லை, இதில் வச்சுட்டு அப்படியே இதில் உட்காந்துக்குவேன். ரொம்ப நேரம் உட்காந்தா முதுகு வலிக்கும் அப்படின்னு அந்த சைடில் அப்படி வச்சுட்டு நான் பின்னாடி சாஞ்சிக்குவேன். அவர் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுமே இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நான் இங்கே இப்படி இருந்தேன், அதை பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே இருக்க இடம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுல நாங்கள் வந்து இங்கே தான் துவைப்போம். இங்கே தண்ணி பிடிச்சி வச்சுக்கோம். காட்டுக்கு பயிர் தண்ணி பாயும் இல்லையா, அப்போ ஓடும்போது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்கோம், தண்ணி பிடிச்சி வச்சுக்கோம். அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு. அம்மா சம்டைம் வந்து இங்கே கூட வந்து பாத்திரம்லாம் விளக்குவாங்க, அதுக்கெலாம் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். நானே பார்த்தீங்கன்னா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்தமாரி டைமில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து படுத்துக்குவேன். நாங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டில் அங்கே இருக்கிறத விட அதிக நேரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்போம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அம்மாலாம் இப்போ காட்டுக்கு வந்து தண்ணி கட்டுறாங்கன்னா அவங்க வந்து இங்கே தான் வந்து இருப்பாங்க. படுத்து தூங்குறதுனா இங்கே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவாங்க. அம்மா சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க, இங்கே வந்து சாப்பிட்டு அப்படி போய் தண்ணி கட்டுவாங்க, இளநீ வெட்டி குடிச்சிட்டு அப்படியே இங்கே படுத்துருவாங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து அதிகமாகவே இருப்போம் வீட்டில். ஆமாம், மாடு ஆடெல்லாம் இங்கேயே இருக்கனால ஸோ இங்கே தான் அதிகமாக இருப்பாங்க. மாட்டுக்கு தட்டை போடுறது அப்படியே இந்த வேலைகள்லாம் இங்கே தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க, மற்ற நேரம் எல்லாமே காட்டில் தான் வேலை. ஸோ அதனால் காட்டிலே இங்கே தான் இருப்பாங்க. காடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒலை ஓட்டி வச்சுருக்கோம். காட்டில் எதுவும் பயிர் பண்ணல. நாங்கள் அடுத்த டைம் வரும்போது அதுக்கப்புறம் மக்காச்சோளம் தான் போடுவாங்கல்ல. ஆமாம், நாங்கள் மோஸ்ட்லி வந்து மக்காச்சோளம் தான் போடுவோம். சரி, ஓகே, நிறைய பேசிட்டோம் நம்ம. ஆமாம், ஒரு முடிச்சுக்கலாம். கிடச்சி வந்து வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக போச்சு. ஆமாம், எனக்கு வந்து இது வந்து புது அனுபவம் தான். நல்லா இந்த இயற்கையோட இருக்கிறது, அங்கே சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு இங்கே வந்து இருந்தது நல்லா இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதனால நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நான் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஹோம் டூர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட் கேளுங்க, நாங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்கிறோம், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நிறைய முறை கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க, நாங்கள் அதுக்கும் பதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த டவுட்டோட நீங்களும் இருக்க வேணாம் பாருங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.